வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு அக்டோபர் 27 சீசன் 9 பிக் பாஸ் தமிழ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாள் 22 எபிசோட் 23. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் அப் அப்படின்னு வந்து நான் விஜய் சேதுபதி சார் எபிசோடில் சொன்னேன். அதுக்கு வந்து மன்னிச்சுடு. ஈவன் வந்து நம்மளோட பாருவும் சரி அண்ட் வினோத்தும் சரி என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து வளர்ந்த விதத்தை தான் சொன்னேன், வளர்த்தவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுறாப்புல நம்மளோட கம்ருதீன். ஆக்சுவலி ப்ராட் அப்னா என்னன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க. அது தெரியாமல் யாருங்க இருப்பா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெல்க்ரோ ஷூ, பனி பிரதேசத்தில் இருக்கிற ஷூ மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து என்னென்னா நிற்கலாம், உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி வருது. ஷூ போர்ட்லேருந்து காலை வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் வெளில போகிறாங்களோ அவங்க அவுட்டா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் நல்லாவே போராடினாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி பின்னாடி இருக்கவங்கள தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பிரவீன் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ பிரவீன் தான் வந்து இந்த வாரத்தோட கேப்டன் ஆகுறாங்க. 10 செகண்ட்ஸ்லேயே இந்த கேம் வந்து முடிஞ்சிருதுங்க. ஸோ நம்மளோட பிரவீன் ராஜ் அவங்கள வந்து கேப்டன் ஆனதுக்கு வாழ்த்திடலாம். அண்ட் பிபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஒளிய முடியாது பிரவீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மனுஷன் வந்து இருக்கிற இடமே தெரியாது இல்லையா, அதனால். அண்ட் வீடே ஆர்மி கேம்ப்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 1, பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ரூல் 2, ஃபாலோ ரூல் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எந்த டீம் மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து அந்த டீமுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெஸ்ட் கிளீனிங் யார் போக போகிறாங்க அப்படின்னா கம்ருதீன் அண்ட் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கம்ருதீன் என்னன்னா, நான் வந்து கிச்சனில் இருக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு மாதிரி தெரப்பேட்டிக்காக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கம்ருதீனுக்கு வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேணால் வெஜிடபிள் வேணால் கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ வெளில போய் சமைக்க முடியாது, பட் வெளியிலேருந்தே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலும் மற்றவங்க பண்ணணும். அண்ட் அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு கிட்ட வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருங்க அண்ட் எந்த பிரச்சனையும் வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக இந்த வாரம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு தலை வந்து கேட்குறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. பாரு வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது தான். அதுதான் வந்து பிக் பாஸோட இது இல்லையா. அதை விட்டுட்டு போயிட்டு சாரி கேட்குறது, ரெக்வஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு தலைக்கான அழகு இல்லை. அதாவது ஆர்மி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருக்கிட்ட வந்து சாரி கேட்டது எனக்கு பிடிக்கல. அண்ட் வந்து பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதனா ஒரு இஷ்யூ அப்படின்னா வந்து நான் சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன், 1 மணிக்குனாலும் எழுப்புங்க. ஆனால் ஒன்று, நான் அந்த டாஸ்க்கை மாற்ற மாட்டேன், டாஸ்க்கை கொடுக்குற விதத்தை வேணால் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவமான பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஷேம் கார்னர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து 30 செகண்ட், 30 நிமிஷம் ஆர் 1 மணி நேரம் இந்த மாதிரி வந்து டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நான் வந்து அங்கே நிற்க வைப்பேன், நீங்கள் எங்கேயுமே வந்து நகர முடியாது. இது வந்து மைக் மாட்டாததும் இருக்கலாம், பேட்டரி போடாததும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிபி வீட்டிலேருந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யார் போகிறாங்க அப்படின்னும் போது கெமி அண்ட் கம்ருதீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் டீமை வந்து பிரிக்கலாம் அப்படின்னும் போது கனி, வியானா, கம்ருதீன் இவங்க 3 பேர் வந்து கிச்சன், அதாவது கம்ருதீன் வந்து சப்போர்ட் தான், மெயினாக வந்து கனி அண்ட் வியானா வந்து கிச்சனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா துஷார், அரோரா அண்ட் கலை சொல்கிறாங்க. டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து கம்ருதீன் அண்ட் விக்ரம். வெசல் வாஷிங் வந்து கெமி அண்ட் விஜய் பாரு. அண்ட் தலையோட அந்த ஃபோட்டோ வந்துடுது. ஸோ அந்த வாலில் வந்து போய் வைப்பாங்க இல்லையா ஃபோட்டோ, அந்த ரோஃப் வீட்டு தலை வால், அந்த வாலில் வந்து 3வது லீடான நம்மளோட பிரவீனோட ஃபோட்டோ வந்து ஒட்டப்படுகிறது. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து உள்ளே வந்து போகும்போதே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ரூமை வந்து கீழே தரையெல்லாம் வந்து வாசலில் தொட்டு கும்பிட்டு போனதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அந்த பொசிஷனை நல்ல ஒரு ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறது மூலயமா நல்ல மரியாதையோடு இந்த வீக்கை வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து எஃப்ஜேவும் சரி சபரியும் சரி திவாகர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலை கொடுங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்கள் வந்து பிக் பாஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து டாஸ்க்கு வேலையெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறது, நடிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுங்கன்னும் போது, என்னை வந்து நடிக்காதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஈகோ டச் ஆகிடுது, அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடுது. அந்த கோவம் நியாயமும் கூட தான். அதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம், பட் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது தேவையில்லாதது இல்லையா. அடுத்து பிரவீனை வந்து பிக் பாஸ் பாராட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கிறீங்க அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போயிருக்கீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலையும் இருக்கீங்க, குட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாமளும் அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிடலாம்.
அண்ட் வந்து நீங்கள் தலையாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்னும் போது தலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஃபன்லாம் பண்ணுறாப்புல. அடுத்தது வந்து டாஸ்க் வருது, பிக் பாஸ் வெர்சஸ் சூப்பர் டீலக்ஸுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணணும். ஒரு பிக்சர் இருக்கும் அப்படின்னா அந்த பிக்சர் மாதிரி வந்து பிபி டீமும் சரி சூப்பர் டீலக்ஸ் டீமும் சரி ஃபார்ம் பண்ணணும். இது வந்து கலைஞரும் கலையும் அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிபி டீம் ஒரு மார்க் எடுக்கிறாங்க, அப்புறம் 2 மார்க் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களோட பேர் வந்து மிரட்டல் அடியான். சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து என்னென்னா வாங்க வளையலாம், வாங்கலாம் வளையலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் போல் இருக்குது. அவங்க வந்து 0 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அண்ட் 3வது சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிடுறாங்க அம்புக்குறி மாதிரி படுத்து. அண்ட் 4வது ஃபைனல் டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா பிபி டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அண்ட் விக்கல்ஸ் விக்ரமை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்து நீ இங்கே போ நீ இங்கே போன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து டப்புன்னு வந்து மூவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு முன்னாடி நின்று மூவ் பண்ணது மூலயமா தான் அந்த டீம் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கைட் பண்ணல. அவங்கவுங்க போயிட்டு இது பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் வருது. அண்ட் இல்லைனா வந்து 2-3 பேர் கைட் பண்ணுறாங்க, அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. அண்ட் அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரவீன் வந்து கனியை வந்து சென்ட் பண்ணுறாங்க சூப்பர் டீலக்ஸ்க்கு அண்ட் வித் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அண்ட் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து யார் போகிறீங்க அப்படின்னதுக்கு சுபிக்ஷா வந்து நான் போகிறேன், தொடர்ந்து நான் இங்கே தான் இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் கலை வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுறாங்க பிக் பாஸ் டீம்லேருந்து. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து டயர்டாக இருக்காங்களாம், லோ பிபி அப்படின்லாம் வர சொல்லிக்கிறாங்க அங்கங்கே. அண்ட் நிறைய வேலை செஞ்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு துணி எடுத்து வைக்கிறதுல ஒரு பிரச்சனை. அதாவது கனி வந்து ரூம் மாறும்போது அவங்களோட துணியை வந்து பாரு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா பாரு வந்து பிக் பாஸ் டீம், கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமு. அப்போ அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாசல்லையே வச்சுடுறாங்க. ஈவன் அந்த டைமில் வந்து கனி வந்து கையை நீட்டிட்டு தான் வந்து வாங்க வராங்க. பட் பாரு வந்து கீழே வச்சுடுறாங்க. கீழே வச்சோடனே ஏன் கீழே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோர் டெலிவரின்னு தானே சொன்னீங்க, பர்சனல் வேலையில் என்னால் பார்க்க முடியாது, ஒரு பர்சனல் வேலையான அந்த துணியை எடுத்துகிட்டு என்ன எப்படி நீங்கள் கொண்டு வர சொல்லலாம், அப்படி கொண்டு வந்தேன்னா நான் இப்படி தான் வைப்பேன், கையிலலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் சப்போர்ட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சப்போர்ட்டுக்கு வர்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஜே அண்ட் நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வே 16 பேருக்கு பேசுவா, இவர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரமும் எஃப்ஜேவும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அண்ட் கெமியை வந்து சொல்லிட்டு நீ போய் கம்ருதீனுக்கு வேலை செய்யலான்னு கூப்பிடு, அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அண்ட் தலையாக இருக்கிறவங்க ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன், ரம்யா அண்ட் சுபிக்ஷா இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பிரவீனும் பாரு அண்ட் கனி இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்மளோட பாரு வந்து ஏய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய்லாம் சொல்லாதீங்க அப்படின்னும் போது சாரிலாம் சொல்ல முடியாது, பர்சனல் ட்ரெஸ்ஸை எடுக்க முடியாது. இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா நானும் போராட்டம் பண்ணுவேன், இவங்க வாசலில் உட்காராங்கன்னா நானும் வாசலில் உட்காருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டில் தான் வந்து கை வைக்கிறாங்க. சாப்பாட்லேயே அரசியல் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னால் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயங்கர ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் வந்து இப்போ நம்ம ஒன்று டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள கஸ்டமர் கையை நீட்டிக்கிட்டு வெளியில் நிற்கிறாங்கன்னா நம்ம எப்படி கீழே வைப்போம், இது வந்து பேசிக் திங் தானே, இதையே அப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையான பிரவீனும் வந்து பேசுகிறாங்க. என்ன தான் பிரவீன் பேசினாலுமே பாரு வந்து அதை கேட்குறதாவே இல்லை, திரும்ப வந்து இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு தலையை மதிக்காமல் அவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இடையில விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடிலாம் வந்து 3 நாளில் பிரச்சனை பண்ணா, அப்புறம் 2 நாள், இப்போ என்னென்னா 1 நாள்லேயே பிரச்சனை பண்ணுறா, ஸோ டேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எஃப்ஜே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தர்ணா பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு சாரி வேணும் அப்படின்னு கனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கேப்டனான பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன வேலை கொடுக்கலாம், என்னென்ன வேலை எப்படி கொடுக்கலான்றதெல்லாம் பேசிடலாம், பேசினா இந்த வீக்கில் வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சாரியை பற்றி யோசிக்கிறேன், நான் சொன்ன விஷயம் வந்து இந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நான் சாரியை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. நம்மளோட பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இப்போ சாப்பாடு வச்சு தானே அரசியல் பண்ணுறீங்க, சாப்பாட்டிலலாம் அடிக்காதீங்க, உங்களுக்கு தேவை சாரி தானே, நான் சாரியே சொல்லிடுறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்தாங்க சாரியும் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக வம்பு பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. இந்த கேப்பில் வந்து ப்ரொவிஷன் பற்றியும் அண்ட் சாப்பாடு அந்த சமையல் இதெல்லாம் பற்றி கேப்டன் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா, வியானா இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இது எல்லாமே இந்த வீக்கெண்டில் காட்டுவாங்க. பாரு அண்ட் கனியோட பிரச்சனையில் என்டையர் வீட்டுக்குள்ளே சாப்பாட்டே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதற்கு அடுத்தது ராஜமாதாலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பாரு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேரை வந்து நாமினேட் பண்ண முடியாது. பிரவீன், எஃப்ஜே, சபரி, சுபிக்ஷா, கனி அண்ட் வியானா இவங்களெல்லாம் வந்து நாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் தலையாக இருக்காங்க. இந்த மாதிரி பல காரணங்களால். ஸோ நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிபி டீமில் வந்து 2 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆல்ரெடி இருக்குன்னும் போது அதில் சபரி அண்ட் எஃப்ஜே வந்துடுறாங்க நிறைய பேர் ஓட் பண்ணுறது மூலயமா. அடுத்து இந்த வாரத்துக்கான நாமினேஷன் போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜே பாரு வந்து ஒரு 7 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. கனி, எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம், கேமி, சபரி, அரோரா அண்ட் துஷார். கம்ருதீனை கிட்டத்தட்ட 10 பேர் நாமினேட் பண்ணுறாங்கங்க. விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, துஷார், கெமி, திவாகர், கலை, ரம்யா, கனி, பிரவீன் அண்ட் எஃப்ஜே. வினோத்தை வந்து ஒரு 5 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. திவாகர், வியானா, சுபிக்ஷா, கலை அண்ட் சபரி. அரோரா வந்து ஒரு 3 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. பாரு, கம்ருதீன், வியானா. கலையை வந்து ஒரு 3 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. வினோத், கம்ருதீன் அண்ட் அரோரா. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ஏகப்பட்ட பேரை வந்து பிக் பாஸே சேவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாமினேட் பண்ண வேண்டிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால வேறு வழியில் இந்த 5 பேர் வந்து வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து சுபிக்ஷா வந்து வியானாவையும் சேவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா வியானா வந்து பெருசாக யாருமே வந்து சொல்லவே இல்லை. எக்ஸப்ட் 1% அரோரா வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர யாருமே வியானாவை வந்து நாமினேட்டே பண்ணல. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து வேஸ்ட் தான் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லணும். ஏன்னா செகண்ட் டேலேருந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணதா அப்படி சொல்கிறாங்க. யாருக்குன்னா சுபிக்ஷாவுக்கு. அடுத்தது பாரு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பாஸ் கொடுக்கல, அது ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நாமினேஷன் முடிவை கேட்டுருவோம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய், பாரு, கம்ருதீன், வினோத், அரோரா, கலை இவங்க எல்லாரும் வந்து நாமினேட் ஆகுறாங்க. அடுத்தது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பாரு வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா பீஸ் வேணும்னா சுற்றுலாவுக்கு போயிருக்கணும், பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வீக்லி டாஸ்க் வருது. அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அடையாளத்தை காட்டுறதுக்கு தான் வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அடையாளத்தில் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே பொருந்தும், காலனி உட்பட. ஸோ உடை, உபகரணம், காலனி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேண்டு, கிளிப்பு, ஹேர் பின் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஈவன் வந்து டூத் ப்ரஷ் உட்பட அப்படின்னும்போது பாருக்குலாம் ஒரே சந்தோஷம். அப்பாடா குளிக்க வேணாம், ப்ரஷ் பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மையும் அனுப்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெமி நைஸ் செயின் சூட்கேஸில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் போது டூ பேட் அதையும் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வீட்டை காலி பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் 1 மினிட் மௌன அஞ்சலிலாம் வந்து செலுத்துகிறாங்க நம்மளோட ஹவுஸ்மேட்ஸு. ஏன்னா அங்கே வந்து எந்த பொருட்களுமே கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.